விசேஷத்தை பாருங்க. எல்லாரும் இப்ப யாருக்கு அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எவீரு வீட்டுல எல்லாரும் யாருக்கு அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ அந்த வீட்டை நோக்கி இயேசு பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒருவர் கூட எதிர்பார்க்கவில்லை இந்த 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடக்கும்னு. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னு யாருமே விரும்பாம இருந்தாலும், ஒருவரும் எதிர்பார்க்காம இருந்தாலும், நீங்க இயேசுவின் இடத்துல நெருங்கி வந்தீங்கன்னா அவருடைய வல்லமை உங்களை தொட்டு குணப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் எனக்காக கவலைப்படுறவர் நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கேரித் ஆற்று தண்ணீர் வற்றினது. ஒரு ஊர்ல இருக்கிற 6 குளம் வத்திச்சுன்னா அந்த ஊரே அழம். ஆமாவா இல்லையா? ஏன்னா தண்ணி இல்லை, ஊரே அழம். கேரித் ஆற்று தண்ணீர் வத்திச்சு. ஆனா ஆண்டவர் அந்த தண்ணியை கூட வத்த விட்டார். ஆனா சாரி பார்த்து வீட்டில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை வத்த விடலை பார்த்தீங்களா? உடனே எலியாவை நீ கிளம்பு அப்படிங்கிறார். அந்த கொஞ்சம் எண்ணெய் தீரதுக்குள்ள எலியாவை கொண்டு போனார். பாருங்க, இவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர், என் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறவர், என் வேதனை அறிந்திருக்கிறவர். ஆமென். 12 வருட பெரும்பாலும்